அந்த அம்மாட்ட பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறத வந்து அந்த அம்மா காலில் விழுறதுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கார அண்ணன் வந்து அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போறதுக்கும் சிங்க் ஆகிறதுக்கும் அவங்க காலில் விழுறதுக்கும் கரெக்டா இருந்ததுனால அதை வந்து தப்பா, அதாவது தலைவர் விஜய் அண்ணன் வந்து காசு கொடுத்து காலில் விழ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது வந்து இணையதளத்துல ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. உங்களை யாராவது வலுக்கட்டாம காலில் விழ வச்சிருக்காங்களா இல்ல காசு கொடுத்து காலில் விழ வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே கேட்டிருக்காங்க. அப்படிலாம் யாரும் எங்களை வற்புறுத்தலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து தட்டி கொடுத்து அழுகாதீங்கமான்னு தான் சொல்லிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தப்பான ஒரு தகவலை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உண்மை என்னவோ அதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உண்மை என்னன்னு கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது எதையுமே முழுசா நம்பிடாதீங்க. இப்ப நான் சொல்றத கூட முழுசா நம்பிடாதீங்க. இதுல ஏதாவது குறை இருக்குதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகப்பெரிய கஷ்டமான சம்பவம் தான். ஆனா இருந்தாலும் அவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க, அதை நீங்க மறந்துடாதீங்க. அவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சியில இன்னும் எத்தனை பேர் தான் இறக்க போறாங்கன்னு தெரியல, இன்னும் எத்தனை பேர் தான் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட போகுதுன்னு தெரியல.